லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாப்பிடலாமா? ஓகே. அம்மா, ஆதிரா எங்க? மளிகை கடைக்கு போறதா பேசிட்டு இருந்தா, சரியா தெரியலங்க. ஏன் என் கையால சாப்பிட மாட்டீங்களா? ஏய், நான் அப்படிலாம் சொல்லலையே. சரி, வா போலாம். எங்க யாரையும் காணும்? தெரியலங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறதா பேசிக்கிட்டாங்க. ஓஹோ. நீங்க உட்காருங்க. திருமாரா, என்னடா பழக்கம் இது? இவ கையால நீ எதுக்குடா சாப்பிடுற? அம்மா, இதுல என்னமா இருக்கு? ஆதிரா இல்ல. ஆதிரா இல்லனா என்ன கூப்பிடணும்? இப்படி கண்டவ கையால எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட கூடாது, அது பாவம். நொடிச்சு கூத்தாடி வீட்டுக்குள்ள வந்துட்டு இவ பண்ற எந்த வேலையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்ட விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இல்லங்க. என்னடா முழிக்கிற? அவங்கள பத்தி இவங்க கிட்டயும் இவங்கள பத்தி அவங்க கிட்டயும் பத்த வச்சிட்டு இருக்கான்னு சொல்றேன். என்ன சாருமதி? இல்லங்க, நான் யதார்த்தமா தான் பேசினேன். அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. டேய், நீ நான் சொல்றத கேளு. அவகிட்ட என்ன குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ கேள்வி கேட்டா அவ அப்படியே உண்மையை ஒத்துக்க போறாளா? நான் சொல்ல வரது அது இல்ல. சாப்பாடு போடுற கையோட கொண்டதையும் பேசி உன் மனச கலைச்சிட போறா. ஏற்கனவே நீ பாதி மாறிட்ட. மா, ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்கம்மா. சாருமதி உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவ பண்ற எல்லாத்துலயும் நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. ஆமா ஆமா, அதான் உண்மை. போட்டன்னு வச்சுக்கோயே, மண்டையெல்லாம் உடஞ்சிரும். என் மகன் கிட்ட பேசும்போது குறுக்க பேசுன மண்டை ரெண்டாயிடும். ஐயோ அம்மா, என்னம்மா இது? எதுக்கு எடுத்தாலும் குறை சொன்னா அவ என்னதான் பண்ணுவா? ஒரே வீட்டுல இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பேசணும் தானே ஆசைப்படுவாங்க. எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அவ என் கூட பேசாம இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். மர பாட்டி, நீ இன்னும் சாப்பிடல? ஏன்? கோயில் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். தம்பதிகள் ஒன்னா சாப்பிடணும், அதான் நல்லது. அவர் பசின்னு தட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பிரசாதம் சாப்பிடட்டும். ஏய், நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்கிட்டயும் அதான் பண்ணா. பாத்தியாடா திருமாரா, இருக்க எடை கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கன்னு சொல்வாங்கல்ல, அது அப்படியே இவளுக்கு தான் பொருந்தும். அம்மா, வாயே தரக்கூடாதுன்னா எப்படிமா? தோணுத பேசட்டுமே, விடுங்களேன். அவ என்ன எங்க கிட்ட பேசுறதுக்கு இருக்கு? தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்க கூடாதுன்னு நீதான் அவளுக்கு சொல்லணும். சுபத்ரா பத்தி என்கிட்டயும் என்ன பத்தியும் சரண்யா கிட்டயும் சிண்டு முடிஞ்சு வேலையதான் பாக்குறா. இவளை எதுக்குதான் வேணவே வேணான்னு சொன்னோம், நீதான் காதலே போட்டுக்க மாட்டேங்கிறியடா. அம்மா, இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு என்னதாம்மா முடிவு? அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா வீட்டுல ஒரு பிரச்சனையும் வராது. இத பாரு மாரா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. அவளை கூட்டிட்டு போய் சத்திரமோ சாவடியோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வா. அப்போ எல்லாருமா சேர்ந்து அவளை கொண்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. அப்ப ஏற்கனவே 2 தடவை தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. எந்த நேரமும் நான் கூடவே இருக்க முடியாது. நான் இல்லாத நேரம் நீங்க ஏதாவது பேசி அவ செத்து போயிட்டானா அவ சாவுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இத பாருடா, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். அவ உன்னை ஏமாத்துறதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளாவது சாவறதாவது நம்மள புதைச்சிட்டு தான் அவ போவா. சாப்பிடுற நேரத்துல நல்லதா ஏதாவது பேசுங்களேன். பிரச்சனையை நாங்களும் ஆரம்பிச்சோம்.
பக்கத்துல நிக்கிறா பாரு, அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல நம்ம குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இவ எதுக்கு கூட நிக்கணும்? பேச ஆரம்பிக்கும் போதே கிளம்ப வேண்டியதானே? ஆமாடா திருமாரா, நீ என்ன சொல்லி அவளை உள்ள கூட்டிட்டு வந்த? ஓரமா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன்னு தானே சொன்ன? இதோ ஓரமா நிக்கிற இடமா இது? நோடு வீட்டுல நின்னு பரிமாறிட்டு இருக்கா. அம்மா தயவு செஞ்சு விடுங்கம்மா. சாருமதி ஏற்கனவே பிரஷர்ல இருக்கா. எதை வேணாலும் தாங்கிக்கலாம். உன்ன அழறா பாரு, அது மட்டும் தாங்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. அத்தனையும் நடிப்பு. நடிக்க ஆசைப்பட்டவல்ல, வாய்ப்பு கிடைச்சா சும்மா இருப்பாளா? நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, திட்டுங்க. இந்த தண்டனை எனக்கு தேவைதான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஏய், சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்கானே அவனை மாதிரியே எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க ஏமாற மாட்டோம். இதுதான் உனக்கு கடைசியா இருக்கணும். இனிமே குடும்ப விஷயம் பேசும்போது நீ உள்ள வரக்கூடாது, புரியுதா? அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு நீ பிரசாதத்தை எடு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம். இந்திரி, டேய் எந்திரா. ஆதிரா, ஆதிரா. வரம் பாட்டி. என்னம்மா வெளியில போயிருந்தியா? மளிகை கடைக்கு பணம் கொடுக்க போன பாட்டி. என்னம்மா? கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். இத தம்பதிங்க 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடணும். அப்படியா? முதல்ல விபூதி பிரசாதம் வச்சு விடு. திருமாறனுக்கும் வை. சரிம்மா. இந்தா எல்லாருக்கும் கொடு. என்ன அதிரா, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்ல, அம்மா போயிட்டு வந்தாங்க. அத்தை எடுத்துக்கோங்க. ஷாரு, ஏய், உன் மாமாக்கு வேணும், குடு. ஆதிரா, இந்தா பிரசாதம். மாமாவை கூப்பிடட்டுமா? அவர் போன் பேசிட்டு இருக்காரு, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ சாரு, ஏய் சாரு, என்னாச்சு? என்னாச்சு? ஏய் சாருமதி, என்னாச்சு அவளுக்கு? சாருமதி, ஷாரு, ஏய் சாரு, சாரு, ஷாரு என்னாச்சு? என்னாச்சு? ஏய் சாரு, ஷாரு, சாரு, இங்க பாரு. சாரு, சாரு என்னாச்சு உனக்கு? ஏய் சாருமதி, ஏய் இது. சாருமதி, சாரு, சாரு. அவ காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. ஏய் ஏன் இப்படி பண்ற நீ? அதுல அந்த பிரசாதத்தை கொடு. ஆதிரா, இந்த பிரசாதத்தை கொடு. இந்தா.
என்ன என்னாச்சு? என்னாச்சு உனக்கு சரமதி? ஏய், என்ன சரமதி என்னாச்சு? என்னாச்சு? சரு சரு பிரசாதம் தானே? ஆமா. ஆமா, சில நேரத்துல மிளகு அதிகமா போட்டிருப்பாங்க, அதான். ஹலோ. எஸ் சார். என்ன பாக்குற? நீ ஒரு நாடகம் போட்டா நான் வேற ஒரு நாடகம் போடுவேன். என்ன சொல்றீங்க? நான் இதுக்கு நடிக்கணும்? இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. திருமாறன் ஊட்டி விடணும்னு வேணும்னு தானே மயங்கி விழுந்த? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு உண்மையாவே முடியல. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேலயும் பொய்ய நம்ப வைக்க போய் பேசிட்டு இருந்தனா அடுத்த வேளை சாப்பாட்டுல உனக்கு விஷத்தை வச்சிருவேன். நீ என் மக வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேங்கிறதையும் நம்பிடாத. நீ சாப்பிட்டது பிரசாதம் கிடையாது, மிளகா சாதம். நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வேற ஒரு சாப்பாட்டுல மிளகா பொடிய கலந்து வச்சிருந்தேன். ஊசி மிளகா காரம் எப்படி இருக்கு? அகிலனை விட்டுட்டு நீ எதுக்கு வந்த, என்ன பிரச்சனைன்னு எனக்கு முழுசா தெரியாது. ஆனா பிரச்சனை அத்தனையும் உனக்கு மட்டும்தான். அதுக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால எல்லாரையும் இதுல இழுக்க கூடாது. நான் சொன்னது கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஏய், உனக்கும் உண்மைக்கும் ரொம்ப தூரம். அத பத்தி எல்லாம் நீ பேசாத. மறுபடியும் சொல்ற, நல்ல ஞாபகம் வச்சுக்க. உன்னால ஆதிரா வாழ்க்கைக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன்னு அசால்ட்டா இருந்த பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். சாரு, சுபத்ரமா இவ்வளவு கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவங்கள பகைச்சுக்கிட்டா இந்த வீட்லயே இருக்க முடியாது, பாத்துக்கோ. இப்படி கூட நடக்குமா? ஏன் நடக்காது? தெய்வ குத்தம் இருந்தா எது வேணாலும் நடக்கும். அம்மா, சாருமதிக்கு என்னாச்சு? அத பத்தி தான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சாப்பிட வேண்டிய பிரசாதத்தை சாருமதிக்கு கொடுக்க கூடாது, அதான் இப்ப தப்பா போச்சு. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? தெய்வத்தோட விளையாட்டு நமக்கு எங்க தெரியும்? என்ன சாருமதி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. யாருக்கு குடுக்கணும்னு முறை இருக்கோ அவங்களுக்கு தான் குடுக்கணும். மாத்தி கொடுத்தா இப்படிதான் நடக்கும். அம்மா, பசிக்குதுன்னு தாம்மா கொடுத்தேன். பசிக்கு சாதத்தை குடுக்கலாம், பிரசாதத்தை குடுக்கலாமா? அத்தை, அத விடுங்க அத்தை. எப்படி விடுறது?
உங்க அம்மா கதையெல்லாம் தெரிஞ்சும் நீ விட சொல்றியா? எதிர்பார்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்பார்க்கலனா கடைசியில எதிர்காலமே இல்லாம போயிடும். புத்தியா பொழைச்சுக்கோ. ஆமா ஆதிரா, எல்லா நேரமும் சாமி பாதுகாத்துட்டே இருக்க முடியாது. இப்ப என்ன, சாமி சாருமதிக்கு தண்டனை கொடுத்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? சரியா போச்சு போ. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நீ இவ்ளோ நேரமா எடுப்ப? மா, மிளகு காரம் கூட இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிக்காம போச்சுல, இதுக்கு காரணம் என்ன? தெரியலல, அத பத்தி தான் அவங்க தெரிஞ்சத சொல்றாங்க. இதுக்கு நீங்க ஏமா மூஞ்சி காட்டுறீங்க? எனக்கு நீங்களாம் பேசுறத பார்த்தா கோவமா வருது. கோபம் எங்களுக்கு தான் வரணும். சாருமதிக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு போட்டு தின்ன சொல்லு. அதென்ன ஊட்டி விடுறது? இது நாங்க கேட்டா பதிலுக்கு பதில் சொல்லுவ. அதான் சாமியே ஒரு காட்டு காட்டிடுச்சு. விடுமா, நடந்தது நடந்துருச்சு. இப்ப நடக்கிறத பாப்போம். இப்ப என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? திருமார ஆதிராவுக்கு பிரசாதம் ஊட்டணும். அதான் சாப்பிட முடியாத அளவுக்கு காரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. மத்தவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டிக்கு அது மாதிரி இருக்காது. இதுதான் முட்டாள்தனம்ன்றது. சாருமதிக்கு கசப்பா இருக்கிறது ஆதிராவுக்கு மட்டும் இனிக்குமா? நீ ஊட்டி விடு. அது கசப்பா இருந்தாலும் சரி, காரமா இருந்தாலும் சரி, ஏன் பேத்தி சாப்பிடுவா. அத பத்தி உனக்கு என்ன? உன் முறைய நீ செய். அப்பா, என்னப்பா இது? முறையெல்லாம் செஞ்சிடணும்பா. என்ன ஏதுன்னா கேள்வி கேட்க கூடாது. அப்பா, இத்தனை நாள்ல உங்க அப்பா இவ்வளவு தெளிவா பேசினதே இல்லடா. சுபத்ரா, நீ போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, எடுத்துட்டு வரேன். ஏங்க இப்படி வாங்க. எதுக்கு நீ சாப்பாடு விட போறியா? பின்ன நாம தம்பதி இல்லையா? ஆதிரா, இந்தா. டேய் திருமாரா, நீயே எடுத்து ஊட்டி விடு. ஏங்க வாங்கி ஊட்டுங்க எனக்கு. குடும்பம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு, அதான் சொன்னேன். இந்தாங்க. சரி. மகிழினி தங்கம், என்ன தூக்கம் வரலையா உங்களுக்கு? ஏன்? ஓ, அம்மா மறந்துட்டேன், உனக்கு கதை சொல்லணும்ல. என்ன கதை சொல்றது? இன்னைக்கு நடந்த கதையை சொல்லட்டுமா? பாட்டி கோவில இருந்து பிரசாதம் கொண்டு வந்து அத அப்பா அம்மாவுக்கு ஊட்டி விடணும்னு சொன்னாங்க. அப்போ பார்த்து திடீர்னு சாருமதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பா உடனே பிரசாதத்தை சாருமதிக்கு ஊட்டி விட்டாங்க. அப்போதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. பிரசாதம் கசப்பா காரமா மாறிடுச்சு. அப்புறம் எல்லாரும் பேசி தெய்வ குத்தம் நடந்துருச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஊட்டி விட்டாங்க. பிரசாதத்துல எந்த குறையும் இல்ல. சாப்பிட நல்லா இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ, நானு, அப்பா 3 பேரையும் சாமி பத்திரமா பாத்துக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் குழந்தைகிட்ட எனக்கு எதிராவே கதை சொல்றியா? இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். உன் அம்மாக்கும் உனக்கும் சேர்த்து ஒரு பிளான் போடுறேன்.
என் செல்ல குட்டி தூங்குங்க தங்கம். அதிரா ஆ? குழந்தை தூங்கிட்டாளா? தூங்குற டைம் தாங்க. செல்லம் சர்மதி, என்ன பண்ற? நான் வெளியே படுத்துக்கிறேங்க. நீ பெட்ரூம்லயே படுந்தானே நான் சொல்லியிருக்கேன். நான் இங்க தூங்குறது சில பேருக்கு பிடிக்கலங்க. எதுக்குங்க வம்பு? நான் வெளியவே படுத்துக்கிறேன். நான் ஓரமா ஒரு பக்கம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேங்க. சாருமதி, நீ எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ உள்ளே இரு. யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க எங்க தூங்க போறீங்க? நான் எங்கேயோ தூங்குறேன். இப்போ அதுவா விஷயம்?